வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச்சில் வரக்கூடிய ஒரு பேசிக்கான எரர் கோட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு ஏர்டெல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவில் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய எரர்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஒரு எரராக இருக்கும். ஓகே, ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான பாக்ஸ் வந்து இருக்குது. எஸ்டி, ஹெச்டி, ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான பாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் எரர் தான் வரும். ஒவ்வொரு பாக்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான எரர் வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எரர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 14 அப்படின்னு உங்கள் டிவி ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகிட்ருக்கும். வார்னிங் மெசேஜ் பார்த்தோம்னா ராங் வியூ கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஓல்டு பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 7 இயருக்கு முன்னாடி 2015, 16, 17 வாங்கின பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பேக் சைடு வந்து ஒரு சிம் ஸ்லாட் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி க்ளீன் பண்ணி வரலைன்னா அந்த சிம் ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எச்சில் ஈரப்பதை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஒரு 2019க்கு மேலே ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு 4 இயர் 3 இயருக்கு முன்னாடி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்டு வராது, இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரீப்ரெஸ் பண்ணனாலே வந்துடும். ஒரு சில நேரங்களில் பாக்ஸ் வந்து நீங்கள் லாங் டைம் ஆஃபில் இருந்துச்சு, ஒரு 15 நாள் 30 நாள் ஆஃபில் இருந்தாலுமே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க கம்பெனி சைட்லேருந்து. அந்த மாதிரி டைமில் ஹெவி ரீப்ரெஸ் பண்ணாலே இந்த எரர் வந்து கிளியர் ஆயிடும். உங்கள் நியர்பை டீலர் இல்லைன்னா மெக்கானிக் ஆகிட்டே தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா ரீப்ரெஸ் பண்ணி விட்டுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் ஃபார்மேட்டே கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆர்டிஎன் நம்பர்லேருந்து ஹைச்ஆர் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி 54325 மெசேஜ் பண்ணாலே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த எரர் 14 வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா 6, அதாவது 6. இது வந்து உங்கள் வார்னிங் டிவிலே கொடுத்துருப்பாங்க நோ பேலன்ஸ் அப்படின்னு. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது பாக்ஸ் வந்து செட்டாக பாக்ஸை ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும், அப்போ தான் படம் உடனே வரும். ஸோ அப்படி மறந்துட்டு ஆன் பண்ணாமல் பண்ணிட்டீங்க, இல்லை ஆன் பண்ணியும் இந்த மாதிரி எரர் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னால இதுக்கும் ஒரு ரீஃப்ரெஷ் தான் இருக்குது, ஹெவி ரீஃப்ரெஷ். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம், இல்லைனா கஸ்டமர் கேர் சைடு ஒரு ஹெவி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். உங்கள் நியர்பை டீலர் மெக்கானிக் ஷாப்லேயும் சொன்னீங்க அப்படின்னா உடனே ரீப்ரெஸ் பண்ணி விட்ருவாங்க. இது எதுவும் பயப்பட தேவையில்லை, சிக்னல் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா 4. இந்த 4 எரர் வந்தது அப்படின்னா உங்கள் பேக்கேஜில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுற சேனல் தான் இது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டி பாக்ஸில் எஸ்டி பேக் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சன் டிவி ஹெச்டி வராது, எஸ்டி பேக்கில் ஹெச்டி வராது. அது 1 மந்த்துக்கு 22 ரூபா வரும். அந்த மாதிரி சேனல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறது. இப்போ ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா சோனி நெட்ஒர்க்லாம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறதா. ஆட் ஆன் பண்ணுறது ஈஸியாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து அந்த சேனல்லேயே போட்டிருப்பாங்க. இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். உடனே அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. ஒரு சேனல் ஒரு மாதத்துக்கு 22 ரூபா வரும். அந்த அமௌண்ட் உங்கள் சேர்ந்து டெபிட் பண்ணிக்காங்க. நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எஸ்எம்எஸ் ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி தெரியல அப்படின்னாலும் கஸ்டமர் கேரில் நீங்கள் கால் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா 2. இந்த 2வை பொறுத்தளவுக்கு வியூ கார்டு ப்ராப்பர்லி இன்செர்ட் அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கார்டை வந்து பழைய பாக்ஸாக இருந்தது அப்படின்னா எஸ்டி ஹெச்டி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் பாக்ஸு கார்டு டைப் தான். அதில் வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா பேக் சைடு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் தான் வரும். அந்த 2வை பொறுத்தளவுக்கு 2-3 வேரியேஷனில் வரும். இப்போ நான் வீடியோவில் ஒரு பர்டிகுலர் மாடல் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாடல் பாக்ஸில் மட்டும் ஒரு 3 எரர் கோடு வரும். இந்த 3 எரர் கோடு வந்தது அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எரர் கோட் பார்த்தோம்னா S002ன்னு வரும், அடுத்து S001ன்னு வரும், அடுத்து S025. இந்த மாதிரி ஒரு 3 எரர் கோடு ரேராக வரும். இந்த எரர் கோடு வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடாப்டரை மாற்றி பார்க்கணும். உங்கள் பேக் சைடு வந்து ஒரு சார்ஜர் கொடுக்கக்கூடிய 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் அடாப்டர் வந்து ஏர்டெலோட ஒரிஜினல் அடாப்டர் போட்டு பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் மற்ற டிடிஹெச், சன் டைரக்ட், டாடா ஸ்கை இந்த மாதிரி அடாப்டர்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அடாப்டர் போட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹாஃப் டே தான் ரன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரீசெட் பண்ணுங்கள். அதையும் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன். அவங்க மாஸ்டர் ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 00 கடைசியாக வந்து பாஸ்வேர்டு 00040 கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா ரீசெட் ஆகி ஒரு 10 செகண்ட் கிளம்பிச்சு வரும். அந்த மாதிரி டைமில் உங்கள் ரிமோட்டில் ஏர்டெல் ரிமோட்டில் ஓகே பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 டைத்துக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர்டெலோட அந்த ஃபஸ்ட்டு ஆட் சேனல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பாருங்கள். மறுபடியும் அப்படி தான் ரிப்பீட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸை ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் கஸ்டமர் கேரில் தான் கால் புக் பண்ணணும். உங்கள் நியர்பை ஏர்டெல் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு 450 வரும் மொத்தமாக சர்வீஸ் சார்ஜோட. பாக்ஸ் வந்து 300 வரும்.
சர்வீஸ் சார்ஜ் வந்து 150 ரூபா வரும். லோக்கலில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக தான் கேட்பாங்க. அதிகமாக ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. 100% இது பாக்ஸ் தான் மாற்றணும். ஓகேங்களா, வேறு எதுவும் பேக்கேஜ் ரிலேட்டடு சிக்னல் ரிலேட்டடாக இந்த கம்ப்ளைண்ட் வராது. இது வந்து பாக்ஸ் இந்த மாடல் பர்டிகுலர் பாக்ஸுக்கு மட்டும்தான் ரேராக வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு அடாப்டர் மாற்றுங்க. அப்படி இல்லைனா மாஸ்டர் ரீசெட் பண்ணி பாருங்கள். இல்லைனா கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கால் புக் பண்ணுங்கள். அப்படி புக் பண்ண தெரியாது அப்படின்னா உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருப்பாங்க, ஏர்டெல் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர், அங்கே போய் நீங்கள் அந்த பாக்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பாக்ஸ் ஸ்வாப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நியூ பாக்ஸில் வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பாக்ஸ் வரும், அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாக்ஸில் சப்போஸ் வாரண்ட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா B001 வரும். இதுதான் வந்து டிஸ்ஆண்டனாவுக்கான எரரு. இந்த B001 வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும், நோ சிக்னல் பேட் வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த கனெக்டர் மாதிரி இருக்கும், கேபிள் ஒயர் இன்செர்ட் ஆகிருக்கும், பிளாக் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். இந்த கனெக்டர் மாதிரி இருக்கும், இதை நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இந்த கனெக்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஸ்ஆண்டனாவை தான் பார்க்கணும். மேலே டிஸ்ஆண்டனாட்ட போனீங்க அப்படின்னா அந்த LNPட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் நல்லா கழட்டிட்டு நல்லா டைட்டாக மாட்டி பாருங்கள். அங்கே நான் லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபால்ட் வரும். ஒரு சில டைங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கம்பி வந்து துருவேறி மழை டைங்களில் வந்து துருவேறி கட்டாக இருக்கும். நீங்கள் கழட்டும் போது தெரியும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட தெரிஞ்சால் போடுங்க. இல்லைன்னா அதிகமாக யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வேறு ஏதாவது ஃபால்ட் உண்டாயிரும். நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் புக் பண்ணி விட்ருங்க, வந்து சர்வீஸ் சார்ஜோட வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நியர்பை டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் இன்னொரு டிப்ஸ் இருக்குது. உங்கள் இந்த கனெக்டர் நல்லா எனக்கு வந்து துருவேரில் கனெக்டர் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த LNPயை மட்டும் டியூன் பண்ணி பாருங்கள். லைட்டாக அப் டவுன் மேலேயும் கீழே வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ் அலைன்மெண்ட்டெல்லாம் மாற்றிடாதீங்க. ஏன்னா வேறு ஏதாவது ஃபால்ட் உண்டு பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் நியர்பை டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் ஒரு மாடல் பாக்ஸை மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாடல் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கம்ப்ளைண்ட் வருது. இது வந்து இந்த பாக்ஸ் 2020 லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் நிறையா வந்தது இந்த பாக்ஸ். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாகவும் நியூ கனெக்ஷன் இந்த பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வர்றதில்ல. சாஃப்ட்வேர் வந்து அப்பப்போ வந்து இந்த பாக்ஸை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 07 அப்படின்னு ஒரு எரர் வரும், ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு வரும். இந்த எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பாக்ஸுக்கு நான் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸ் போய் சிஸ்டம் செட்டிங் போனீங்க அப்படின்னா மாஸ்டர் ரீசெட்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் 4000 கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சேனல் வந்துடும். இந்த ரீசெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அடுத்து ஒரு சில சேனல் வராது. அதாவது இந்த விஜய் சூப்பர் இந்த மாதிரி சேனல் வந்து வராது, சிக்னல் இல்லை அந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா சேனல் இல்லை அப்படின்னு வரும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வச்சாலே உங்களுக்கு சேனல் நாட் சேனல் அப்படின்னு வரும். அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் ரீசெட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா, ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆன மாதிரியே இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழைய மாடல் பாக்ஸில் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகாது. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன மாதிரியே நிற்கும். அந்த மாதிரி டைமில் இது பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டு. இது வந்து வாரண்ட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி வாரண்ட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் உங்களுக்கு பாக்ஸ் ஸ்வாப் சார்ஜோட 450 480 ரூபா வரும். இது வந்து லோக்கல் இருந்தீங்க அப்படின்னா 480 ரூபா வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதை நீங்கள் பே பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எரர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் கோடு இந்த 7 ஒரு சில சேனல் பர்டிகுலரான சேனல் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலமாக இந்த பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபால்ட்டிலிருந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்த எரர் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேங் ஆன மாதிரியே நிற்கும் இந்த பாக்ஸில். உங்கள் லைட் வந்து LED லைட்டு பிளிங்க் ஆகி வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து சிக்னல் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி தான் வரும். சிக்னல் ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னா பாக்ஸ் தான் ஸ்வாப் பண்ணணும். பாக்ஸ் வாரண்ட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி வாரண்ட்டி இல்லை அவுட் ஆஃப் வாரண்ட்டினா உங்களுக்கு பாக்ஸு ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜோட 450 வரும். இது லோக்கலாக இருந்துச்சுன்னா அதிகமான ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா ஒரு அதிகமாக சர்வீஸ் சார்ஜ் ஒரு 50 ரூபா 100 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜராக நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலமாகவே ஒரு சில பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணலாம்.
பர்டிகுலராக சேனல் வரல, பர்டிகுலர் நம்பர் வச்சிங்க அப்படின்னா சேனல் வரல, அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு மாற்றும்போது சேனல்ஸ் எல்லாம் வரல அப்படின்னாலும் நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலமாக இந்த பாக்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு அடுத்த பாக்ஸுமே வந்துருச்சு, மார்க்கெட்டில் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரேராக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடியே. அடுத்து நோ சிக்னல் கம்ப்ளைண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்ஸ்ன்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா AV1 AV2 இருக்கும், இல்லை HDMI 1 2 இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்ஜி சாம்சங் எந்த டிவியாக இருந்தாலுமே சோர்ஸ் இன்புட்னு இல்லை ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம், அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எரர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெட் ஃபால்ட்டு தான் வரும் ஏர்டெல்லில் பொறுத்தளவுக்கு பர்டிகுலராக ஒரு 5 to 8 நம்பர் எரர் நம்பர் தான் இருக்கும், வேறு எந்த நம்பரும் அதிகமாக வராது. ஒரு சில நேரங்களில் இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வரும், ஃபுல்லாக டெட் ஆன மாதிரி லைட்டே வந்து உங்களுக்கு எல்இடி லைட் எரியாது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பாக்ஸ் தான் ஸ்வாப் பண்ணணும், அடாப்டர் மாற்றி பாருங்கள், இல்லைனா பாக்ஸ் தான் ஸ்வாப் பண்ணணும். ஸோ மெயினாக ஏர்டெல் வரக்கூடிய எரர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு சரி பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக்காக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இந்த பிகினர் டெக்னீஷியனுக்கு வந்து இது ரொம்ப 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ட்ரை பண்ண தெரியாது, இது எதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து அடாப்டர் மாத்திரம் இதெல்லாம் சின்ன இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பார்க்கலாம். இதற்காக நீங்கள் கஸ்டமர் கேரில் புக் பண்ண தேவையில்லை, உங்களாலே சரி பண்ண முடியும். ஸோ ஒரு வார்னிங் மெசேஜ்னு சொல்லிடுறேன், இந்த மாதிரி எரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வரக்கூடிய எரர் எல்லாமே நீங்கள் சரி பண்ண முடியும். இது டெக்னீஷியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக வேறு எதுவும் ஃபால்ட் உண்டு பண்ணி விட்டாதீங்க. மேக்ஸிமம் கஸ்டமர் கேர் சைடு உங்கள் நியர்பை டெக்னீஷியனை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்து சக்ஸஸ் பண்ணலாம், எல்லாமே பார்த்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12150 கால் பண்ணுங்கள். அதர் சிம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஜியோ விஐ இந்த மாதிரி நெட்வொர்க்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நீங்கள் ஏர்டெல் சிம்மாக இருந்தீங்க அப்படின்னா 12150 கால் பண்ணி புக் பண்ணுங்கள். ஏர்டெல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் இப்போ நிறைய வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, அடுத்து உங்கள் லாஸ்ட்டு பின் கோடு, லாஸ்ட்டு எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட், இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். ஏன்னா கால் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ டீட்டெயில் கேட்பாங்க, சொன்னாங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குயிக்காக வந்துடுவாங்க, 4 ஹவரில் வந்துடுவாங்க, இல்லை 24 ஹவர்ஸில் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த எரர் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, இதில் எதுவும் சரி பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எரர் இல்லாமல் வேறு எரர் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஏர்டெல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.